என்னங்க சொல்றீங்க? 50 lakhs உஜ்வாலா, அம்பத்தூர் பிரான்ச் அமௌண்ட் ஆவடி சுகுமாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நான் தேடி பார்க்கறேங்க. சீக்கிரமா தேடு. அங்க ஏதாவது பிரச்சனையாங்க? லாக்கர் ரூம்ல தான் வச்சேன். நான் போனதுக்கு அப்புறம் யாராவது வந்தாங்களா? இல்லங்க, யாரும் வரல. நான் இல்லாத நேரத்துல யாராவது வந்தாங்களா? நீங்களும் இல்லாம நானும் இல்லாம வேற யாருங்க இங்க வர முடியும்? உன்னை தேடி யாராவது வருவாங்கடி. என்னங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க? பதட்டமா இருக்குங்க. ரொம்ப பதட்டமா இருக்கியா? ஆமாங்க. ஹெவியாவா? மூச்சு வாங்குதுங்க. அப்படியே அந்த லாக்கர் ரூம்ல இருந்து வெளியே வந்து கண்ணு முடிக்கோ. வந்துட்டேங்க. அப்படியே பின்னாடி சாஞ்சிக்கோ. சாஞ்சிட்டேங்க. பயந்துட்டேங்க. இப்போ இல்ல. இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் பயப்படக்கூடாது. ஓகே, நீ ஏதாவது சம்திங் ப்ளே பண்ணணும். நைட் வரேன். முடியாது, எனக்கு இப்பவே வேணும். சில நேரத்துல சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணணும். அதுதான் சந்தோஷம். பிடிச்சி தானே ப்ளே பண்ணீங்க, அப்புறம் என்ன? வாங்க. வாங்கண்ணே. உத்தரம் அதை கொடுத்துட்டு வர சொன்னான், அதனால தான் வந்தேன். இல்லை, நான் வந்திருக்க மாட்டீங்களா? இல்லைப்பா, நான் உன்னை இது வரைக்கும் உத்தரம் கூட பார்த்ததே இல்லை. புதுசாக இருக்கல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். அதானே உத்தரத்தோட ப்ளஸ்ஸே. யார் எங்கே எப்போ அவர் கூட இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறவார். உத்தரத்தை உருப்படியாக புரிஞ்சு வச்சிருக்குது நீ ஒருத்தன் தான் நினைக்கிறேன். அண்ணே, அவரெல்லாம் சுய புத்தியில் வாழ்றவர்னே. கேட்கும்போது பார்க்கும்போது என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பார். எப்படி சொல்கிற? நீ நான் இத்தனை வருஷமா கூட இருக்கமே, இன்னைக்கு வரைக்கும் அவரை தாண்டி அவர் ஃபேமிலியை பற்றியோ அவர் பேக்ரவுண்டை பற்றியோ ஏதாவது ஒரு டீட்டெயில் உனக்கும் எனக்கும் தெரியுமா? நம்ம ஒன்றும் ஹோம் ஃபைனான்ஸ் ஓனர் இல்லைண்ணே. இந்த அழகையில் அது மாதிரி சும்மா அவர் கூட இருக்கான், அவ்வளவுதான். சரி, அதை விடு, அவனை பற்றி பேச வேணாம். உனக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணுமா? எதுக்கு? இந்த நெப்போலியன் அடிச்சதுக்கா? ஏனே ஒன்று என்னையும் பிரித்து பார்க்குற? நீ எனக்கு தான் நல்லது பண்ணணும்னு நினச்சா அவனை மறுபடியும் உத்தரத்தில் வராமல் பார்த்துக்க. ஏன்பா இவ்வளோ நடந்திருக்கு, உத்தரம் மறுபடியும் அவனை கூப்பிடுவானா? கூப்பிடுவாருண்ணே. உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, உன்னையும் பக்கச்சுக்கிற கூடாது என்னையும் பக்கச்சுக்கூடாது உத்தரம் நினச்சாருன்னா கண்டிப்பாக அவனை தான் கூப்பிடுவார். நீ எத்தனை வருஷமா அவன் கூட இருக்க? 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுண்ணே. அவரால் தான் இந்த ஒன்றிய தலைவர். அதுக்காக அவரை பற்றி தெரியாமலே அவர் கூட இருக்கக்கூடாதுல்ல. சுகுமார், எதுவுமே தெரியாமல் அவன் கூட எத்தனை வருஷமா இருக்கேன்றதை குத்தி காட்டுறியா? அண்ணே, எதுவுமே தெரியாமல் இருக்கனால தான் இத்தனை வருஷமா நீ அவர் கூடவே இருந்துக்கிருக்க. போனேன். வணக்கம் சார். 16. 16ஆ? பாபா நைட்டா நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஏய், முதல்ல யார் நீ? எங்கிருந்து வந்திருக்க? எதுக்காக வந்திருக்க? எல்லாத்தையும் முதல்ல என்கிட்ட சொல்லு, நான் போய் உள்ள சொல்றேன்ல. எல்லாத்தையும் ஊட்டியே சொல்லிட்டா அப்புறம் பாபுஜி நான் எதுக்கு பார்க்கணும்? போ, போய் நெப்போலியன் வந்திருக்கேன்னு சொல்லு. சார், நெப்போலியன் வர சொல்லு, போமா. சரி சார். பாலாண்ண சார் அவரை உள்ள கூப்பிடுறாரு. என்ன நெப்போலியன், கை எப்படி இருக்கு? சரியாச்சுண்ணே. பணங்கன்னு ஏதாவது தேவைப்படுதா? இல்லைண்ணே. அப்புறம் என்ன இந்த பக்கம் வந்திருக்க? அண்ணா நகர் ஏரியாவில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி 1 crore வருதுண்ணே. பாட்டிக்கிட்ட 50 லட்சம் சொல்லி நமக்கு அதில் 5% பேசியிருக்கேன். நீங்கள் எடுக்கிறத எடுத்துட்டு மிச்சத்தை கொடுங்க. நம்ம தொழிலை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும் நெப்போலியன். கொஞ்சம் டைம் கொடு. ஏன் பாபுண்ணே? நீ என்ன உத்தரத்துக்கு உசுருப்பா, தப்பாயிடக்கூடாதுல்ல. அண்ணா, உங்ககிட்ட இருக்க பசங்களை காரணமே இல்லாமல் அடிச்சு வரட்டியா நீ? நமக்கு அந்த மாதிரி பழக்கமெல்லாம் இல்லைப்பா. தப்பு பண்ணாமல் யாரையும் விரட்ட மாட்டேன். அப்போ தப்பு என்ன தின்றீங்களா? நீ தப்பு பண்ணல நெப்போலியன், ஆனால் உன்னை உருவாக்குனது உத்தரம் தானே. என்னால் உன்னை தட்டி கொடுத்து வேலை வாங்க முடியுமா சொல்லு. நீங்கள் என்ன தட்டிலாம் கொடுக்க வேணாம், நான் உங்களுக்கு பிஸ்னஸ் கொண்டு வரேன், அது எனக்கு பண்ணி கொடுங்க. யோசிக்கிறேன் நெப்போலியன். நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லை அவர்கிட்ட போய் பேசிட்டு சொல்ல போகிறீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, அடுத்த மீட்டிங்கில் உனக்கு ஃபைனல் பண்ணித்தரேன். போ. அப்புறம் நீ உன் லைஃப் எப்படி வாழணும்னு ஆசைப்படுற? எப்படி வாழணும்னா
எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக ஊரில் ஒரு கார் வீடு கட்டணும்னு ஆசை. அதுக்கு ஒரு வீடு கட்டி தரணும். எனக்கு குட்டியாக ஒரு கார். அப்புறம் 40 வயசு வரைக்கும் நல்லா சம்பாரிச்சிட்டு ஊரில் போய் செட்டில் ஆயிடணும். அவ்வளோதானா? ஆமாம். எனக்கு இந்த லவ் எல்லாம் செட்டே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் மேரேஜ்லலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. எப்படி சொல்கிறது, எனக்கு லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். நீ எப்படி? ஹே, இட்ஸ் ஓகே, லீவ் இட். போலாம். இல்லை, நீ கிளம்பு. ஏய், என்னை ட்ராப் பண்ணிடுறா. நல்லா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? சென்னைக்கு வந்த புதுசுல ஒரே ஒரு ஆப்பம் வாங்கி அது கூத்துற குழம்புக்கு தனியாக காசு கேட்டங்க கொலை பண்ண போன வண்டி. எனக்கு ஆத்திரம் வருது. சரி, உன்ன மாதிரிலாம் வளைய முடியாது, போய் சொல்லுவான் அவ்வளோதான். சரி, ஓகேம்மா. டேய் ராமகிருஷ்ண பல்ஸ் எடுத்துட்டு போயிட்டானடா. சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருக்காருண்ணா. என்ன மீரா சொல்றா அவ மொபைலுக்கு டாப் அப் பண்ணணுமா. அண்ணே, ஏர்டெல் ஒரு 300 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணுங்க. ஏய், போட்டாண்டி. போட்டானா? தப்பாச்சே. மீரா சொல்றா அவ அவுட்டிங் போனோமா, டேங்க் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா. டேங்க் ஃபில் பண்ணுங்க. 0 பார்த்துக்குமா? ஏங்க டேங்க் ஃபுல்லாக தாங்க இருக்கு, போங்க. ஏய், ஆல்ரெடி பெட்ரோல் டேங்க் ஃபுல்லா தாண்டி இருக்கு. ஏய், இது ஏன்டி நீ முன்னாடியே சொல்ல? நீ கேட்கவே இல்லையே. போட்டேனா? மீரா சொல்றா. அச்சி, அன்னைக்கெல்லாம் முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? நீ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணல, அது வந்துருச்சான்னு கேட்க தான் வந்தேன். அது தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? இல்ல, ஒருத்தவங்களோட டிராவல் பண்ணணும்னா அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. எவன் சொன்னான்? எங்க அப்பா. நான் அன்னைக்கும் உன்கிட்ட சொல்லிட்டேன் சரியா, இந்த டிராவல் பண்ணோம், டச்சில் இருக்கணும், கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வராதுன்னு. கடைசி வரைக்கும் என் கூட குடும்பம் நடத்தியா? சொல்லு. பாஸ்போர்ட் என்ன, பர்சனல் லைஃப் பற்றியே பேசலாம். சொல்லு, முடியுமா உன்னால? முடியாதுல்ல, கிளம்பு போ. கூட்டு போயல, எதுக்குன்னு நினைக்கிற? வாடி. யார் பொண்ணுக்கிட்ட கை நீட்டுற? நீங்க என்னம்மா பண்ற? ஸ்கூட்டி சேலுக்கு வச்சிருந்தாங்க, அதான் பிரைஸ் கேட்கலான்னு வந்தேன். ஏன்டா என்ன விலை கேட்டா சொல்ல மாட்டியா? அதாங்க சொல்லிட்டு இருந்தேன். எப்படி கையை உங்க வேலை சொல்லுவ? ஏன் பாப்பா, உனக்கு தான் 2 வீலர் வேண்டாம்னு சொல்லியிருக்கல, அப்புறம் எதுக்கு அதை ஆசைப்படுற? போய் வண்டியில் உட்காரு போ. ஏ பப்பாளி மண்டை, இன்னொரு தடவை உன்னை என் பொண்ணோட பார்த்தேன் தொலைச்சிருவேன். எந்த ஊர்ரா? பாளையங்கோட்டை. அதான் திமிர்த்தனம் பண்றியா? திமிர்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வந்து வண்டி வேலை என்னன்னு கேட்டாங்க. 20,000 ரூபான்னு சொன்னேன். 2,000 ரூபாய் கொடு, இல்லைன்னா கடை இழுத்து மூடிடுவேன் அப்படின்னாங்க.